chemical property la first one decomposition of ammonia and higher temperature la greater than 500 degrees Celsius, above 500 degrees Celsius catalyst Fe and nickel catalyst வந்து பாத்தீங்கன்னா Fe and nickel யூஸ் பண்ணும்போது நைட்ரஜன் ஹைட்ரஜனா டீகம்போஸ் ஆகக்கூடியதா இருக்கும் அம்மோனியாவா ஹையர் டெம்பரேச்சர் above 500 degrees Celsius ல இந்த presence of catalyst ion and nickel யூஸ் பண்ணும்போது நைட்ரஜனாவும் ஹைட்ரஜனாவும் தனித்தனியா டீகம்போஸ் ஆகக்கூடியதா இருக்கும். இதுல next one another one chemical property reaction with air or oxygen order ammonia air order treat பண்ணும்போது yellowish flame வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட கொடுக்கக்கூடியதா இருக்கும், அதாவது நைட்ரஜனா கன்வெர்ட்டட் ஆகக்கூடியதா இருக்கும். இதுல இருக்கிற ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வாட்டரா மாறக்கூடியதா இருக்கும். நைட்ரஜன் வித் வாட்டரா கன்வெர்ட் ஆகக்கூடியதா இருக்கும். அம்மோனியா டைரக்டா ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும் போது இப்போ பேலன்ஸ் பண்ணீங்கன்னா 12 6 ஆக்சிஜன் 6H2O வரும். இது நெக்ஸ்ட் ஒன்னா இது ஆக்சிஜனோட இதுல எந்த கேட்டலிஸ்டுமே, அதாவது எந்த கேட்டலிஸ்டுமே கிடையாது, இது டைரக்டா ஏரோட ட்ரீட் பண்ணக்கூடியது. இதே இந்த presence of catalyst treated with ammonia to form nitric oxide. Nitric oxide one of the catalyst, the preparation of nitric acid important uses இருக்கக்கூடிய nitric acid, manufacture of nitric acid used in nitrogen monoxide. இந்த asphalt process னு சொல்றோம். NH3 oxygen, catalyst platinum, nitric oxide nitrogen oxide product மாறக்கூடியதா இருக்கும். with water வந்து சேஞ்சஸ் ஆகக்கூடியதா இருக்கும். இப்போ அம்மோனியாவை ஆக்சிஜனோட the presence of catalyst ஹீட் பண்றப்ப ப்ராடக்ட் நைட்ரஜன் மோனாக்சைடு with water சேம் தான். இதுல இருக்கக்கூடிய 4 என்னதுனால 4NO1 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆக்சிஜன் இங்க வந்துச்சு, இதோட எக்ஸஸா இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இப்போ பேலன்ஸ் பண்ணது பார்க்கலாம். இப்போ ஹைட்ரஜன் 4 × 3 12, இப்போ 6H2O 6 oxygen plus 4 10. next one third one chemical property reducing property. அம்மோனியா மெட்டல் ஆக்சைடை மெட்டலா ரெடியூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். மெட்டல் ஆக்சைடை மெட்டலா ரெடியூஸ் பண்ணக்கூடியது இதோட ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி. லெட் ஆக்சைடை லெட்டா சேஞ்ச் பண்ணக்கூடியதா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் கேஸ் ஆகும். வித் எக்ஸஸா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா வாட்டரா ரிமூவ் ஆகக்கூடியதா இருக்கும். 3 ஆக்சிஜன் இருக்கனால 3H2O. next one chemical property acids. acids ஓட அம்மோனியா NH3 ஓட ஹைட்ரோகுளோரிக் acids ஆட் பண்றோம். ப்ராடக்ட் NH4Cl. next one அம்மோனியம் குளோரைடா மாறக்கூடியதா இருக்கு. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சேர்க்கும்போது ஒரு ஹைட்ரஜன் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல NH4Cl சால்ட் அம்மோனியம் சால்ட்டை பிரசன்ட் பண்ணக்கூடியதா இருக்கும் அம்மோனியம் ஆசிட்ஸோட. இப்போ இந்த அம்மோனியா இஸ் ஹையர் தென் புரோட்டனேட்டட் வாட்டர். இப்போ அம்மோனியா வந்து பாத்தீங்கன்னா புரோட்டான் வாட்டர்ல இருக்கக்கூடிய புரோட்டான் அக்செப்ட் பண்ணக்கூடியது மாதிரி இந்த ஆசிட்ஸ் புரோட்டானை வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கும். இந்த அம்மோனியா வந்து பாத்தீங்கன்னா ஆசிட்ஸோட ட்ரீட் பண்ணும்போது அம்மோனியம் சால்ட் கொடுக்கறதுனால புரோட்டனேட்டட் ஈஸியா வாட்டரோட அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா புரோட்டனேட்டடா இருக்கக்கூடியது அம்மோனியா, அதோட ஹையஸ்டா இருக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன்னா another one chemical property chloride.
குளோரைட்ஸோட ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா at different conditionல excess of ammonia another one excess of chlorine. Excess of ammonia with chlorine, excess of ammonia excess எடுத்துட்டு chlorine ட்ரீட் பண்ணும்போது ஒரு விதமான ப்ராடக்ட் கிடைக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா chlorine excess எடுத்துக்கிறோம் ammonia ஓட ட்ரீட் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் கிடைக்கூடியதா இருக்கு. இந்த மாதிரி டிஃபரண்ட் கண்டிஷன்ல குளோரைடோட ப்ராடக்ட்டா பாத்தீங்கன்னா அம்மோனியம் சால்ட் கொடுக்கக்கூடியது. ரெண்டுமே ஒரே தான், அம்மோனியம் சால்ட் அம்மோனியம் குளோரைடு ஹாலஜன் எடுத்துட்டா அம்மோனியம் குளோரைடு கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்னா excess of ammonia வந்து excess எடுக்கும்போது இல்ல பாருங்க அம்மோனியாவை குளோரினோட சேர்த்து ஹீட் பண்றப்ப நைட்ரஜனோ இல்ல கூட ஹைட்ரஜனோ குளோரினோ HCl பேலன்ஸ் பண்றப்ப 6HCl நைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இதுல என்ன எடுத்துறோம் excess of ammonia 6NH3 இதுல கிடைக்கக்கூடிய ஆசிட் அம்மோனியாவோட ரியாக்ட் ஆகும்போது NH4Cl அம்மோனியம் குளோரைடா கன்வெர்ட்டட் ஆகும். இதே செகண்ட் டவுன் கண்டிஷனா வந்து பாத்தீங்கன்னா excess of chlorine excess எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அம்மோனியா with chlorine 6Cl2 இதோட அதிகமான குளோரின் எக்ஸஸ் ஆகும். ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா NCl3 நைட்ரஜன் ட்ரைகுளோரைடு எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சர் ஆஃப் காம்பவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். வித் இதுல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா HCl ரிமூவ் ஆகக்கூடியதா இருக்கும். 6 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 6HCl. இதுல செகண்ட் ஒன் கண்டிஷன் excess of chlorine ammonia with HCl to form NH4Cl 2NH4Cl ammonium chloride குளோரைடோட அம்மோனியம் குளோரைடு அம்மோனியம் சால்ட் வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அமைட் அண்ட் நைட்ரைட். அமைட் என்ன கொடுக்கும், அமைட் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்கலி மெட்டலோட அம்மோனியா ரியாக்ட் ஆகும்போது அமைட் கொடுக்கக்கூடியதா இருக்கும். சோடியத்தோட அம்மோனியாவை ட்ரீட் பண்றோம் NaNH2 லிபரேட் ஹைட்ரஜன் சோடியம் அமைடா வந்து கிடைக்கக்கூடியதா இருக்கும் அம்மோனியாவோட ரியாக்ட் ஆகும்போது. பேலன்ஸ் பண்ணோம்னா 2NaNH2 2 3 6 இருக்கு 2 2 4 2 6 ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் ஒன் அமைடு நைட்ரைடு ஆல்கலி மெட்டலோட மெக்னீசியத்தோட அம்மோனியாவை ட்ரீட் பண்றோம். மெக்னீசியத்தோட அம்மோனியா ட்ரீட் பண்ணும்போது Mg3N2 மெக்னீசியம் நைட்ரைடு இதுல இருந்து ஹைட்ரஜனை எக்ஸஸா இருக்கிறது ஹைட்ரஜன் கேஸா லிபரேட் ஆகக்கூடியதா இருக்கும். மிச்சம் எவ்வளவு இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா 2 × 3 இருக்கிறப்ப 3H2 ஹைட்ரஜன். இது அமைடோட அமைட் அண்ட் நைட்ரைட். நெக்ஸ்ட் ஒன் மெட்டாலிக் சால்ட். மெட்டாலிக் சால்ட் மெட்டாலிக் சால்ட்டோட அம்மோனியா ரியாக்ட் ஆகும்போது வித் அயானோட அயான் ஹைட்ராக்சைடு கொடுக்கக்கூடியதா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா காப்பரோட கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் கொடுக்கக்கூடியதா இருக்கும். ரெண்டு விதமான காம்பவுண்ட கொடுக்கக்கூடியதா இருக்கு. இப்போ இதோட மெட்டாலிக் சால்ட்டோட ரியாக்ஷன் அம்மோனியா மெட்டாலிக் சால்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட அயான் ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அம்மோனியம் அயானோட ரியாக்ட் ஆகும்போது
ferric hydroxide கிடைக்கக்கூடியது. ஒண்ணும் இல்ல, ferric chloride FeCl3 மெட்டாலிக் சால்ட், இதோட அம்மோனியாவை ட்ரீட் பண்றோம். NH3 அதாவது அம்மோனியா சொல்யூஷன், அக்வஸ் சொல்யூஷன். அம்மோனியா ஒரு அக்வஸ் சொல்யூஷனோட அயான் மெட்டாலிக் ஹாலைடோட மெட்டாலிக் காம்போ மெட்டாலிக் சால்ட்டோட ட்ரீட் பண்ணும்போது ப்ராடக்ட் ஆகும் நமக்கு ferric hydroxide. இதெல்லாம் கிடைக்குது. பேலன்ஸ் பண்ணா இங்க 3NH4Cl FeOH3. இது நம்ம அம்மோனியா எழுதிக்கலாம். அம்மோனியா சொல்யூஷன் NH4OH னு எழுதிக்கலாம். அயான் குளோரைட் ட்ரைகுளோரைட் சால்ட்டோட மெட்டாலிக் சால்ட்டோட ஹைட்ராக்சைட கொடுக்கக்கூடியதா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்னா இது அயான். காப்பர் எடுத்துக்கிட்டா அம்மோனியாவோட CuNH3+4 கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸா வந்து கன்வெர்ட்டட் ஆகக்கூடியதா இருக்கும். இது என்ன காப்பர் சல்ஃபேட் CuSO4 காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனோட அம்மோனியாவை ஆட் பண்ணோம்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனோட அம்மோனியாவை ட்ரீட் பண்றப்ப CuNH3+4 SO4 tetraamine copper sulfate tetraamine copper 2 plus ion tetraamine copper 2 ion காம்ப்ளெக்ஸா வந்து பாத்தீங்கன்னா அயன் ரியாக்ஷன் எழுதும்போது இது காம்பவுண்ட கொடுக்கும்போது இந்த மாதிரி ரியாக்ஷன் வரக்கூடியது இருக்கும். இது மெட்டாலிக் சால்ட்டோட கொடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டைபோல் இன்டராக்ஷன் அதிகமா இருக்கிறதுனால அம்மோனியேட்டட் மாலிக்யூல் வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கும். கால்சியம் குளோரைடோட வந்து பாத்தீங்கன்னா 8NH3 அம்மோனியேட்டட் மாலிக்யூலா பிரசன்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. டைபோல் இன்டராக்ஷன் அதிகமா இருக்கக்கூடிய இந்த அம்மோனியா மாலிக்யூல். இதுல இருக்கக்கூடிய NH3 நெகட்டிவ் பார்ட் ஆஃப் எண்ட் வந்து இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா NH3 இதோட Ca2+ அயானோட இன்டராக்ஷன்ல இருக்கக்கூடியதா இருக்கும். ஹை டைபோல் இன்டராக்ஷன் இருக்கக்கூடிய அம்மோனியா இன்டராக்ட் வித் இதோட நெகட்டிவ் எண்ட் Ca2+ அயானோட அட்ராக்ட்ல இருக்கக்கூடியதா இருக்கும். இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனோட அம்மோனியாவை பாஸ் பண்ணோம்னா டீப் ப்ளூ கலர் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் கொடுக்கக்கூடியதா இருக்கு. இதே மாதிரி another one complex CO NH3+6 3+ இந்த மாதிரி காம்பவுண்ட். நெக்ஸ்ட் ஒன்னா AG NH3+2+ இது எல்லாமே இதோட கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன்னா இந்த அம்மோனியா மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் அம்மோனியா பிரமிட் ஷேப்ல இருக்கக்கூடியது. ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா NH3 7 நைட்ரஜனோட எலக்ட்ரான் அரேஞ்ச்மென்ட் 1s2 2s2 2p3. இதோட எலக்ட்ரான் அரேஞ்ச்மென்ட் ground state 2s orbital 2p orbital 3 electron. இதோட hybridization excited state இதுல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் இன்டர்மிக்சிங் ஆகும்போது ஹைபிரிடைசேஷன் நடக்கிறதுனால நியூ ஆர்பிட்டால வந்து கிடைக்கக்கூடியதா இருக்கும். இப்ப அந்த இதுல ஹைபிரிடைசேஷன் நடக்கும்போது sp3 ஹைபிரிடைசேஷன் நடக்கும். இந்த மாதிரி 4 ஃபர்ஸ்ட் இந்த 2s ஆர்பிட்டால் இந்த ரெண்டு எலக்ட்ரான் அப்படியே தான் இருக்கு. அந்த இதெல்லாம் எங்கேயுமே ஷிஃப்ட் ஆகாது. அடுத்து இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் வந்து இந்த சிங்கிள் எலக்ட்ரான் ஹாஃப் எலக்ட்ரான் இதுதான் sp3 ஹைபிரிடைசேஷன் ஆர்பிட்டால் சொல்லக்கூடியது. இதுல இருக்கக்கூடிய அம்மோனியால இருக்கக்கூடிய நைட்ரஜனோட எலக்ட்ரான் அரேஞ்ச்மென்ட்ல இருக்கு. ஹைட்ரஜனுக்கு 1s1. இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் இந்த மூணு கெமிக்கல் பாண்டிங்ல இருக்கக்கூடியதா இருக்கும். இது ஒண்ணு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானா இருக்கக்கூடியது 2 எலக்ட்ரான். இதுல ஒரு ஹாஃப் எலக்ட்ரான் 2px 2py ல ஒரு ஹாஃப் எலக்ட்ரான் 2pz ல ஒரு ஹாஃப் எலக்ட்ரான். இதோட பேர் ஆகக்கூடிய ஹைட்ரஜன்ல 1 electron s1 another one hydrogen
hydrogen, one s1. Another one hydrogen. NH3. இதோட சேர் pyramid says without lone pair of electron. With lone pair of electron tetrahedrally safe. With lone pair of electron ஓட சொல்லும்போது இது tetrahedrally safe. Without lone pair of electron pyramid safe. Nitrogen, hydrogen, bond length 1.102 Armstrong. Hydrogen, bond length, bond distance 1.645 Armstrong. Though the bond angle 107 degree. sp3 hybridization இருக்கக்கூடியது அம்மோனியா மாலிக்யூல். Next class அடுத்த காம்பவுண்ட் பார்க்கலாம்.